Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டைல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். டைல்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால பேசிக்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து கிடைக்கும். ஏன்னா பிரைட்னஸ் இருந்தால் தானே நான் வீடியோ வந்து மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி முடிச்சிருக்கோம். இதுலேயே ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் லைட், அதுக்கப்புறம் சிஓபி லைட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே பாத்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2x4 டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் வந்து 2x2 வித்தவுட் ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு நம்ம வால் வந்து போட்டிருக்கோம். ஸ்பேஸர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லூவர்ஸ்லாம் வச்சு மேலே வந்து சீலிங் வந்து பண்ண போகிறோம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்ரூமே வந்து பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்குன்றது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பண்ணுறோம். பட் என்னென்னா சில கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், உள்ளே வர்ற அந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ்னால் வாஷ் பேஷனுக்கு லூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட ஒரு பாத்ரூம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாத்ரூமோட அவுட்டர் ஃபினிஷிங் அப்படின்னா அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஃபைனலாக வந்து எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹலோ டேய் மயிலா யாருங்க? அப்படிதான் வேலை செய்யுங்க. வேலை செய்யறது. ஆமாம் ஆமாம். அதோட பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து போட்டிருக்கோம். அதில் ஒரு லாங் வியூவிலேருந்து காமிக்கிறேன். இதுதான் அதோட ஃப்ரேம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து போட்டிருக்கலாம். பட் என்னென்னா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸோட கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் 2 ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று ட்ரை ஏரியா, ஒன்று வெட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியான்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வரும். இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுத்துருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், டார்க் க்ரீன் கலர்ன்றது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே ஷவர் ஏரியா. ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 2x2 டைல்ஸ் வந்து போட்டிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் டைல்ஸ், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுறேன். ப்ளம்பிங் அண்ட் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுறேன். ப்ளம்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் என்ன அதுக்கு உண்டான ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் ஒர்க் இருக்குது. ஒர்க்கே ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷிங்ன்றது வந்து தெரியும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளாசிட், டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா க்ளாசிட். ஆல்ரெடி பழைய பாத்ரூம் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். மிரர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். மிரர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா, இது வந்து பார்த்திங்கன்னா வெட் ஏரியா. இந்த வெட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம்.
ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். இன்னும் ஒர்க்கிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் ஃபைனலாக வந்து எதுவுமே முடிக்கலை. டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக்கிங் வந்து பண்ணுறேன். க்ளாஸிட்டோட ரைட் வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அதோட பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்சீல்ட் டேங்க் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டேங்க் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாது, எல்லாமே கன்சீல்ட் ஆகிடும். மேலே பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளைன் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் டிசைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே உடனே வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலாக ஷவர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட் வந்து இதில் போட போகிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஸ்பாட் லைட்ஸ் வந்து போட போகிறோம். அந்த ஸ்பாட் லைட் வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அதோடய ஸ்பாட் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல வெளிச்சன்றது வந்து வரும். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கோம். இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஓவி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியே வந்து ஃபீல் இருக்கலாம். பட் என்னென்னா ஓவரால் ஃபினிஷிங் ஃபைனல் வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் க்ரௌட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க, இன்னும் ப்ராப்பராக வந்து பண்ணலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைட்ஸ் தாங்க. வீடியோவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது டார்க் க்ரீனாக தெரியுது. பட் ஏன்னா டார்க் க்ரீன்ன்றது வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்பாட் லைட் வந்து சிஓவி வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆர்ச் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வால்லே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கோம். இதோட பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிபி பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பிளாஸ்டரிங் பண்ணி இந்த மாதிரி டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸ் வச்சு சீலிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். எக்ஸாஸ்ட் ஃபேன் UPVC ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற UPVC தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ண போகிறோம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறது வந்து கிடையாது. இதில் வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே பேப்பர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு டைலும் இன்னொரு டைலும் கேப் இல்லாமல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா 2x2 டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங் டைல் வந்து நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே இதுலேயே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் இப்போ தான் முடிச்சிருந்தாங்க. ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டட்டியாகவே இருக்கும். ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது டேமேஜஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் ஏதாவது ஆயிருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுத்துருவோம். இதில் இன்னும் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். இந்த டைலே வந்து பார்த்திங்கன்னா 2x4 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஹரிசாண்டலாக வர்டிகலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வந்து போடுவோம், வர்டிகலாக வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டோம். ஏன்னா அதோட டிசைன் கான்செப்ட்ன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும் அப்படின்றதுக்காக கிளைண்ட்டையும் வந்து சொல்லிடுவோம். அவங்க தெரியாமல் வந்து ஆப்போசிட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் வச்சு காமிச்சிடுவோம், அதுக்கப்புறம் ஓகே பண்ணிடுவாங்க. இதான் இந்த நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் இருக்கும், ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே பீடிங் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த சைடில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக வந்து பீடிங்ன்றது வந்து ஓல்டு கான்செப்ட். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பீடிங் வந்து வச்சு பண்ண சொல்லிட்டாங்க. இல்லைனா மகரம் இல்லைனா 45 டிகிரியில் டைல்ஸ்லேயே வச்சு பண்ணியிருக்கலாம். இல்லைனா SS அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் வரும். பீடிங்னா இந்த மாதிரி பீடிங்கும் வரும். நார்மலாக வந்து டைல்ஸ் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக்கரில் வச்சு ஒட்டுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட் ஏரியாவுக்கும் ட்ரை ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும், வெட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் 10 mm டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் கிரானைட் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணலை. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறோம். ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் சீலிங்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாக்ஸ் சீலிங்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.